உங்கள் நிலம் சொத்துக்களை பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகாத நீங்களே ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு பண்ணிக்கலாங்க. அதுக்கான சேவையை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இன்றைக்கி ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது வருகையில்லா ஆவணப்பதிவு. நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு பத்திரப்பதிவு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகாமலே அது பெயர் மாற்றி கொடுத்துட்றாங்க. அதுக்கான ஒரு சேவையை இப்போதைக்கு தமிழக அரசு கொண்டு வராங்க பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட நெறிமுறையை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர்கிட்ட போயிடும். அவங்க டீட்டெயில் சிக்னேச்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய புதிய பத்திரத்துக்கான காப்பியை உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அல்லது லாகின் டீட்டெயில்ஸ் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வருகையில்லா ஆவணப்பதிவு என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போக வேண்டாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. ஆன்லைன்லேயே பத்திர காப்பி வந்துடும். எதெல்லாம் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, முதல் விற்பனை மனை, அது நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போக வேண்டாம். முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, அதுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டாம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக வேண்டாம். வங்கிகளில் பெரும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள், இந்த ஒரு 4 வகையான சேவைகளுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போக வேண்டாங்க. நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. பட் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் தேவைப்படும், வெப் கேமரா தேவைப்படும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்களே பண்ண முடியும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, சொத்து யார் எழுதி கொடுக்குறாங்க, யார் வாங்குறாங்க, சாட்சிதாரர் எல்லா ஆதாரமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணணும். அதுக்கு வெப் கேமரா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின்லாம் தேவைப்படும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கும் ஒரு பத்திரப்பதிவுலாம் இருக்குது. அதுவும் நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸை நீங்கள் டோக்கன் கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். நிறையா சர்வீஸ் இருக்குங்க. எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.